ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனம் परमेश्वर के लोगों के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन, அந்த மீகா 2வது அதிகாரம் उस मीका के दूसरा अध्याय அப்படி 7வது வசனத்திலிருந்து பின்பாக उसके 7वां वचन की पिछला भाग, அது எழுதப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். सिधाई से चलने वालों के जीवन में परमेश्वर के वचनों से भलाई होगी. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்ப செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். सिधाई से चलने वालों के जीवन में परमेश्वर का वचन भलाई करेगा. நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம், हम परमेश्वर के सम्मुख में आते हैं, வாக்குத்தத்த வசனங்களை எடுக்கிறோம், पवित्र प्रतिज्ञा वचन उठाते हैं அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். और चाहते भी है कि वो वचन मेरे जीवन में पूरा हो जाए. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டுமானால், यदि परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई करना है तो தேவனுடைய பிள்ளைகளுடைய நடக்கை செம்மையா இருக்கணும். हमारा चाल चलन सीधाई होना है. செம்மை என்று சொல்லும் போது सीधाई कहते समय நல்லதா இருக்கணும். अच्छा होना चाहिए. சிலர் பேசும்போது कुछ लोग बातें ऐसा करेंगे, நாகர்கோவில் சைடுல உள்ள ஆட்கள் जो नागरकोइल गांव के होते हैं, ஆமா அவங்க கேட்பாங்க, वो पूछेंगे செம்மையா இருந்ததா? क्या अच्छा था. நம்ம கேட்போம் நல்லா இருந்ததா? हम पूछेंगे अच्छा था क्या. ஆனா அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேசும்போது लेकिन उस विभाग में रहने वाले அவங்க கேக்குறாங்க செம்மையா இருந்ததா அப்படி. वो कहते पूछते क्या अच्छा खराई था, सीधाई से था. செம்மை என்று சொல்லும் போது सीधाई कहते समय நல்லது அல்லது நன்மை. अच्छा या भलाई. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யும். सीधाई से चलने वाले के जीवन में मेरा वचन भलाई करेगा. கர்த்தருக்கு முன்பாக எவர்கள் செம்மையாய் இருக்கிறார்களோ, जो परमेश्वर के सामने सीधाई से चलते हैं, கர்த்தருக்கு முன்பாக எவர்கள் நல்லவர்களாய் வாழுகிறார்களோ, जो परमेश्वर की नजर में भलाई भला होते हैं, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். उनके जीवन में परमेश्वर का वचन भलाई करता है. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை, इसलिए परमेश्वर कहता है ना मेरी आत्मा अधीर हो गया है, என்னுடைய கரத்தின் கிரியைகளும் குறைந்து போகவில்லை, ना मेरे हाथों के काम घट गए हैं. நீ எனக்கு முன்பாக செம்மையாய் நடந்தால், यदि तुम मेरे नजरों में सीधाई से चाल चलोगे, நீ எனக்கு முன்பாக நல்ல முறையில் நடந்தால், यदि तुम मेरे नजरों में अच्छा रास्ते में अच्छे चाल चलोगे, என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லுகிறார். तो मेरा वचन तेरे जीवन में भलाई करेगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, தேவன் மனிதனை செம்மையானவனாகவே சிருஷ்டித்தார். परमेश्वर ने मनुष्य को सीधाई से बनाया, மனுஷனை செம்மையானவனாகவே படைத்தார். मनुष्य को सीधाई से ही बनाया. ஆனால் மனுஷனோ என்றால் लेकिन मनुष्य ने क्या कर दिया, அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு कई प्रकार की उपाय और तंत्र को जानकर அவன் கெட்டு போனான். वो बिगड़ गया. அவன் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் पुरुष हो या स्त्री हो, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் செம்மையாய் உண்டாக்கினார். परमेश्वर ने जिसको भी बनाया सीधाई से बनाया. கர்த்தர் நம்மை செம்மையாய் உண்டாக்கினார். परमेश्वर ने हमको सीधाई से बनाया. உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் जो भी बनाए गए हैं, அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். वे अपने आप को बिगाड़ लेते हैं. பலவிதமான உபாய தந்திரங்களுக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கை கெட்டு போகிறது. कई प्रकार की उपाय और तंत्र के द्वारा अपने आप को बिगाड़ लेते हैं. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், इसलिए प्यारे परमेश्वर के लोगों, வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி தரேன். मैं आपके लिए बहुत ही संक्षेप में बताना चाहती हूँ. அநேக புதியவர்கள் நீங்கள் தேவ சமூகத்துல வந்திருக்கிறீர்கள். कई नए लोग आप लोग यहाँ पर आए हो, வசனத்தை நீங்கள் கேட்கணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். आप लोग वचन सुनोगे तो आपके लिए आशीष का कारण கர்த்தர் உங்களுக்கு बनेगा. நன்மை செய்வார். परमेश्वर आपके जीवन में भलाई करेगा. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், यदि परमेश्वर आपके जीवन में भलाई करना है तो நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழணும். आप परमेश्वर की नजर में सीधाई चाल चलना है. வேதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், पवित्र शास्त्र में परमेश्वर कहता है, நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வருகிறோம். हम सब यहोवा की स्तुति करने के लिए आते हैं. எந்த மனுஷனுடைய துதியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், किसकी स्तुति को परमेश्वर स्वीकारता है? செம்மையானவர்களுடைய துதிகளை கர்த்தர் பிரியப்படுகிறார். जो सीधाई मन से होते हैं उन्हीं की स्तुति को परमेश्वर ग्रहण करता है. செம்மையான ஒரு மனுஷன் தான் கர்த்தரை துதிக்கிறதற்கு பாத்திரமாய் இருக்கிறார். जिसका मन सीधा
होता है वही स्तुति करने के योग्य है। அப்ப நாம தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்கிறோம். हम भी परमेश्वर के सम्मुख में आकर परमेश्वर को स्तुति करते हैं। நம்முடைய துதி பலிகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். हमारी स्तुति की बलि परमेश्वर के द्वारा स्वीकारा जाना है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, துன்மார்க்கர்கள் செலுத்துகிற பலி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. अधर्म लोग जो बलि चढ़ाते हैं वो परमेश्वर के लिए घृणालु है। துன்மார்க்கர் செலுத்துகிற பலி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. अधर्मी व्यक्ति जो बलि चढ़ाता है वो परमेश्वर के लिए घृणालु है। ஆனால் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறவர்கள், लेकिन जो परमेश्वर की नजरों में सीधाई से चलते हैं, கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். उनकी स्तुति को परमेश्वर स्वीकार लेता है। அப்ப கர்த்தர் அங்கீகரிக்கும் போது जब परमेश्वर स्वीकार लेता है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में आता है। கர்த்தரை துதிக்கிற உங்கள் வாயிலிருந்து यहोवा की स्तुति करने वाले आपके मुंह से ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீர்கள், आप लोग यहोवा की स्तुति करते हो। அதே சமயத்துல उसी समय में கர்த்தரை துதிக்கிற நாவினாலே जिस जुबान से यहोवा की स्तुति करते हो, நீங்கள் மனுஷர்களை சபிக்கிறீர்கள். उसी जुबान से मनुष्य को श्राप भी देते हो। மனுஷர்களை சபிக்கிற உங்கள் வாயினாலே जिस मुंह से मनुष्य को श्राप देते हो, கர்த்தரை நீங்கள் துதிக்கிறதுனாலே उसी मुंह से परमेश्वर की स्तुति भी करते हो, நம்ம ஒரு பிரயோஜனம் இல்ல. उससे कोई उपयोग नहीं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் பிறக்க கூடாது. एक ही मुंह से स्तुति और श्राप दोनों नहीं निकलना है। அதைத்தான் யாக்கோபு சொன்னார், उसे याकूब ने कहा है, ஒரே ஊற்று கண்ணில் இருந்து एक ही सोते से ரெண்டு வித தண்ணீர் புறப்பட்டு வராது. दो प्रकार का पानी नहीं निकलेगा। ஒரு ஊற்று கண்ணில் இருந்து एक सोते से தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்பட்டு வராது. मीठा और कड़वा पानी दोनों नहीं निकलेगा। அதே போல ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து उसी तरह किसी मनुष्य के मुंह से துதித்தலும் சபித்தலும் புறப்பட்டு வரக்கூடாது. स्तुति और श्राप दोनों नहीं आना है। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், यदि परमेश्वर आपके जीवन में भलाई करना हो, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் இருந்து आप लोग परमेश्वर की नजर में सीधाई चाल चलना है। நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். आप लोग परमेश्वर को स्तुति करना है। கர்த்தரை துதிக்கிற நீங்கள் आप जो परमेश्वर को स्तुति करते हो, துதிக்கிற உங்கள் வாயினாலே மனிதர்களை சபிக்க கூடாது. स्तुति करने वाले आपके मुंह से मनुष्य को श्राप नहीं देना है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தால் जब कोई व्यक्ति मनुष्य परमेश्वर की नजर में खराई चाल அந்த चले, உத்தமமான மனுஷனை நீ கண்ணோக்கி பாரு. उस खराई व्यक्ति की ओर देखो, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கு. उस मनुष्य का समाप्त जो है समाधान से होगा। தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற துன்மார்க்கர்கள் जो अधर्मी व्यक्ति परमेश्वर के विरोध कार्य करते हैं, அவர்களை பார்க்கும்போது उनको देखते समय அந்த மனுஷன் தனக்கு ஏற்ற நிலத்திலே वो व्यक्ति अपनी जमीन में அது செழுமையாய் வளர்ந்திருக்கிற பச்சையான மரத்தை போல இருக்கிறார். हरा भरा हरियाली दिखने वाले एक पेड़ के समान उगता है, பச்சையான மரத்தை போல காட்சி அளிக்கிறார். हरा भरा वृक्ष के समान दिखाई देता है। ஆனா அவனை நீங்கள் நோக்கி பாருங்க, लेकिन उसकी ओर ध्यान से அந்த देखिए, துன்மார்க்கன் மனுஷனுடைய பார்வைக்கு பச்சையான மரத்தை போல செழிப்பாய் தோன்றினாலே भले अधर्मी व्यक्ति हरा भरा बड़ा बढ़कर खड़ा हुआ वृक्ष के समान दिखाई दे, அவன் முடிவிலே ஒன்றுமில்லாமல் போகிறார். उसके अंत में कुछ भी नहीं रहेगा। ஆனால் நீ உத்தமனை நோக்கி பார், लेकिन खरे व्यक्ति की ओर देखो, உத்தமனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கிறது. खरे व्यक्ति का अंत समाप्त बहुत ही शांति से होती है। நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் ஜீவித்தால் आप लोग भी यदि परमेश्वर की नजर में खरा चाल चलोगे, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर आपके लिए भलाई करेगा। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर आपके लिए भलाई करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு தகு. बुराई से दूर रहना सीधाई लोगों के लिए भला है। ஒரு மனுஷன் செம்மையாய் இருக்கிறான் என்று சொன்னால் यदि कोई व्यक्ति सीधा है, அந்த மனுஷன் தீமை விட்டு விலகணும். वो व्यक्ति बुराई से दूर रहेगा। நம்ம சொல்றோம், कहते हैं இந்த சின்ன காரியத்தை செய்வது உனக்கு அழகு இல்ல, ऐसा एक छोटा नीचा काम करना तेरे लिए सुंदरता नहीं இந்த है, காரியத்தை செய்வது உனக்கு அழகு இல்ல, ये काम करना तेरे लिए सुंदरता नहीं है, இப்படிப்பட்ட காரியத்திலே தலையிடாத. ऐसे कामों में तू नहीं फंसना। அப்படி சில காரியங்களை சொல்லுகிறோம். ऐसे हम कभी कभी कुछ बातें बताते हैं। அதே போல उसी तरह ஒரு மனுஷன் செம்மையாய் இருப்பானேயானால் यदि कोई व्यक्ति सीधाई चाल चले, அவன் தீமை விட்டு விலகணும், அது அவனுக்கு நல்லது. वो
बुराई से दूर रहना यही उसके लिए भला है। தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள். जो भी बुराई का समान दिखाई देता है उसमें से दूर रहो। இதுதான் செம்மையானவனுக்கு அழகு. यही सीधाई व्यक्ति के लिए सुंदरता है। கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டுமானால், यदि परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई करना हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தீமையை விட்டு விலகணும். आप लोग बुराई से दूर रहिए। யாத்ராமத்திலே வாசிக்கும் போது निर्गमन की पुस्तक में हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, தீமை செய்வதற்கு திரளான ஜனங்களை நீ பின்பற்றாதிருப்பாயாக. बुराई करने के लिए कई लोगों के पीछा नहीं करना। கர்த்தரை துதிக்கணும். यहोवा की स्तुति करना है। கர்த்தரை துதிக்கிற வாயினாலே மனிதர்களை சபிக்க கூடாது. जिस मुंह से स्तुति करते हो उसी मुंह से मनुष्य को श्राप न देना। தீமையை விட்டு விலகணும். बुराई से दूर रहना है। தீமை என்றால் என்ன? बुराई का मतलब क्या है? வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ये जो धनलोभी है ये सारा बुराई का जड़ है। அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ये धनलोभ जो है वो बुराई का जड़ है। பண ஆசை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर धनलोभ न होना है। பண ஆசை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். आप लोग धनलोभ से दूर रहो। தீமை விட்டு விலகுவது செம்மையானவனுக்கு தகு. बुराई से दूर रहना सीधाई लोगों के लिए सुंदरता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். हमको क्या जरूरत है सब परमेश्वर जानता है। நமக்கு வேண்டியதை கர்த்தர் அதினதின் காலத்துல நேர்த்தியை படி அளப்பார். हमको क्या जरूरत है सब ठीक समय पर परमेश्वर अपने आप हमारे लिए माफ कर देगा। அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். इसलिए हमारा भरोसा परमेश्वर पर होने दो। பண ஆசை உள்ளவர்களாய் நீங்கள் நடக்காதீர்கள் என்று சொல்கிறார். कहता है आप लोग धनलोभी न बनो। பண ஆசை இருக்க கூடாது. धनलोभी नहीं होना है। பொருளாசை இருக்க கூடாது. वस्तुओं का कोई लोभ न होना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, ஒரு சகோதரன் கதை சொல்றேன், मैं आपके लिए कहानी बताती हूँ। एक भाई था, எல்லாத்துக்கும் தெரியும், आप सब जानते हो। ஒரு சகோதரன் ரொம்ப கஷ்டப்பட்டார். एक भाई बहुत ही गरीबी में था। மரம் வெட்டி பிழைக்க கூடிய ஒரு சகோதரன். लकड़ी काटकर उसी से उसका गुजारन होता था। காட்டுல போய் மரம் வெட்டி जंगल में जाकर पेड़ काटता था। அந்த மரத்தை கொண்டு போய் விற்று उस लकड़े के टुकड़े को बेचकर அதுல கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. उसमें से जो कमाई मिलता था उसी से अपने परिवार को चला रहा था। ரொம்ப மனம் உடைந்து போனார். उसका मन बहुत दुखी था। ஒரு நாள் காட்டுல மரம் வெட்டிட்டு இருக்கும்போது एक दिन जंगल में जब वो पेड़ काट रहा था, அங்க கதை சொல்றேன், मैं आपको कहानी बता रही हूँ, அங்க ஒரு உருவம் வந்திருக்கு, ஒரு தெய்வம். वहां पर एक ईश्वर सा एक रूप आया। அது வந்து கேட்டுதான், उसने पूछा, நீ கஷ்டப்படுறத பாத்துருக்கிறேன், तू इतना मेहनत करता है, நீ மரம் வெட்டி கஷ்டப்பட்டு பிழைக்கிறத நான் तू பாத்துருக்கிறேன், पेड़ काट कर परिश्रम करता है, सब मैंने देखा है, உனக்கு என்ன வேணும்? तुझे क्या चाहिए? அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், तब उस व्यक्ति ने कहा, मैं बहुत गरीबी में हूँ, என் வறுமை மாறணும். मेरा गरीबी दूर हो जाए। அவர் சொன்னார், तब उसने कहा, இந்த கோழியை நீ கொண்டு போ, ये जो कुल्हाड़ा है इसे ले जा, இந்த கோழியை கொண்டு போய் इस मुर्गी को ले जा, இந்த கோழி உனக்கு ஒரு முட்டை விடும், वो मुर्गी तेरे लिए एक अंडा देगा, அந்த முட்டையை விற்று நீ பிழைச்சுக்க, उस अंडे को बेच कर तू गुजारन कर ले। சந்தோஷமா அந்த கோழி வாங்கிட்டு வந்தா, उसे बड़ा आनंदित होकर मुर्गी को ले आया, வீட்டுக்கு கொண்டு வந்தா, घर ले आया। வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் அந்த கோழி ஒரு முட்டை விட்டுது. अगला दिन उस मुर्गी ने अंडा दिया। அந்த முட்டையை பார்த்தா, उस अंडे को देखा, முட்டை வந்து ஒரு பொண்ணு தங்க முட்டை, वो अंडा जो है वो सुनहरा अंडा था, அது தங்க முட்டை. वो सुनहरा अंडा था। அதை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய சந்தோஷம். उसे देखते ही वो बहुत आनंदित हो गया। அதை கொண்டு போய் நகை கடையில வியாபாரம் பண்ணுகிற, मैं जाकर गहना के दुकान में जाकर उसे बेच डालूंगा। வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் வறுமை மாற ஆரம்பிக்குது. अब उसके जीवन से कंगालपन दूर होने लगा। இப்ப இவனுக்கு ஒரு பெரிய ஆசை, अब इसके मन में बड़ा चाहत, டெய்லி காத்திருந்து ஒரு முட்டைக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. रोज मुझे एक अंडे की इंतजार करना पड़ता है। இந்த கோழியை நம்ம வெட்டிட்டோம்னா, यदि मैं इस मुर्गी को एकदम से काट डालूं, எல்லா முட்டையும் ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ளலாம். सब अंडा मुझे सारे अंडा एक ही दिन में मिल जाएगा। இவனுக்குள்ள வந்து பேராசை, इसके अंदर हुई धनलोभी, அந்த கோழியை வெட்டுனா उसने मुर्गी को काटा, அந்த கோழிக்குள்ள இருந்து ஒரே ஒரு முட்டை, उस मुर्गी के अंदर एक ही अंडा அவன் मिला। கதறி அழுகிறான், बहुत ही चीख कर எனக்கு चिल्लाने लगा, ஒவ்வொரு நாள் டெய்லி ஒரு தங்க முட்டை கிடைத்தது, मुझे रोज एक एक सोने का अंडा देता था ये मुर्गी, எனக்குள்ள வந்த பண ஆசையினால, लेकिन मेरे अंदर की हुई धनलोभी के कारण, எனக்குள் வந்த பொருளாசையினால, मेरे अंदर हुई वस्तु लोभ के कारण, எனக்கு வந்த ஆசீர்வாதத்தை நானே தட்டி கழிச்சிட்டேன்.
போயிற்றே मेरे पास जो आशीर्वाद मिला था उसे मैंने ही ठुकरा दिया। என்று சொல்லி வருத்தப்பட்டான். ऐसे कहकर बहुत ही खेदित हुआ। வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. अब खेदित होकर कुछ फायदा नहीं। தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் எதுவோ परमेश्वर आपको जो भी आशीर्वाद देता है அதிலே நீங்கள் மனரம்யமாய் இருந்து उसी में आप संतुष्ट நீங்கள் சந்தோஷமாய் ஜீவிக்க கற்றுக்கொள்வீர்களே आप आनंदित रहना सीख लेंगे। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். तब परमेश्वर आपके जीवन में भलाई करेगा। கர்த்தரை துதித்து பாருங்கள். यहोवा की स्तुति करके देखिए। கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற வாயினாலே जिस मुंह से यहोवा की स्तुति और आराधना करते हो நீங்கள் மனுஷர்களை சபிக்காதீர்கள். उसी मुंह से मनुष्य को श्राप नहीं देना। பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள். धनलोभी को धनलोभ का मौका नहीं देना। உலகத்துல உயிரோடு வாழ்வதற்கு நமக்கு பணம் அவசியம். इस दुनिया में जिंदा जीने के लिए हमें पैसे की जरूरत है। நமக்கு என்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். लेकिन हमको क्या जरूरत है सब हमारा परम स्वर्गीय पिता जानता है। நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல கர்த்தர் சந்தித்து நடத்துவார். हमारी जरूरत के हिसाब से सारी जरूरतों को पूरा करता है। அந்த பொருள் ஆசைக்கும் பண ஆசைக்கும் இடம் கொடுப்போமேயானால் यदि आप वस्तुओं के लिए धन के लिए लोभी बन जाओगे ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு போவோம். तो फंसाए जाओगे। அதனால பொருள் ஆசை இல்லாதவர்களாய் इसलिए धन लोभी न होते हुए பண ஆசை இல்லாதவர்களாய் वस्तुओं की लोभी न होते हुए உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று आपके पास जो है उसी में संतुष्ट रहकर உங்களுடையதை நீங்கள் பற்றிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் आपका जो है उसी को धरे रहोगे। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும். तब परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். प्रेरित पौलुस नामक एक परमेश्वर का व्यक्ति था। அவர் ஊழி செய்து கொண்டு வந்தார். वो जब सेवा कर रहा था அவருடைய பெயர் முதலாவது சவுல் என்று வைக்கப்பட்டிருந்தது. उसका पहला नाम शाऊल था। இவர் ஊழித்து கடந்து போகிறார். ये जब सेवा करने लगा ஊழித்து கடந்து போகும்போது सेवा के करते समय அவன் கூட இன்னொரு சகோதரனையும் கூட்டி கொண்டு போகிறார். वो अपने साथ और एक भाई को ले जाता था। பர்னபாவும் சவுலும் ஊழித்து போகிறார்கள். ये बरनबास और शाऊल जो है दोनों मिलकर सेवा करते हैं। அவங்க ஊழித்துக்கு போகும்போது वे लोग जब सेवा कर रहे थे அங்கே ஒரு அதிபதி காணப்பட்டார். तब वहां पर एक सूबेदार था। அந்த அதிபதி செர்கியூ பவுல் என்று பெயர் போட இருக்கிறது. उसका नाम था सेर्गियुस पौलुस। இவன் மிகுந்த ஆசையா இருக்கிறார். ये बहुत ही दिलचस्पी से था। இந்த பர்னபா வாயிலிருந்து என்ன வருகிறது? ये बरनबास के मुंह से क्या निकलता है? இந்த சவுலுடைய வாழ்க்கை வாயிலிருந்து என்ன வருகிறது? शाऊल के मुंह से क्या निकलेगा? இந்த வார்த்தையை கேட்க அவன் ஆசையா இருந்தார். इस वचन को सुनने के लिए वो बहुत ही दिलचस्पी था। இப்ப இவன் ஆசையா இருக்கிறான். अब ये बड़ा चाहत से बैठा था। தன்னை ஒரு பெரிய சக்தி என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு மந்திரவாதி अपने आप को जो बहुत ही शक्तिमान समझ रहा था, एक जादूगर, ஒரு மாய வித்தைக்காரன் एक जादू करने वाला, जादू टोना करने वाला व्यक्ति அங்க இருக்கிறான். वहां पर था। அவன் நினைக்கிறான் उसने सोचा இந்த பர்னபாசும் பவுலு சுவிசேஷம் சொல்லி ये बरनबास और पौलुस की सुसंदेश का वचन सुनकर என் எஜமான் அவர்களுடைய வார்த்தையை விசுவாசித்து मेरा उनकी बात को मानकर ஒருவேளை அவர் மனம் திரும்பி விட்டால் यदा कदाचित वे लोग मन भी फिराए जाएंगे, தன்னுடைய பிழைப்பு கெட்டு போகு मेरा कमाई बिगड़ जाएगा என்று சொல்லி பர்னபாசையும் பவுலையும் விரட்டுகிறார். ऐसे सोचकर बरनबास और पौलुस को भगाने लगा। தேவனுடைய பிள்ளைகள் அவனுக்குள்ள இருந்த ஆசை, उनके अंदर की जो लालचीपन, அவனுக்குள்ள இருந்த பணாசை, उसके अंदर इतनी धनलोभी थी, அவனுக்குள்ள இருந்த பொருளாசை, उसके अंदर इतनी वस्तुओं का लोभ था। பவுல் பார்க்கிறார். पौलुस ने देखा, சொன்னா उसने कहा உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கவில்லை. तेरा मन परमेश्वर के नजर में सीधाई नहीं है। உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை. तुम्हारा मन परमेश्वर की नजर में सीधाई नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக இருதயம் செம்மையா இல்லாவிட்டால் यदि हमारा मन परमेश्वर की नजर में सीधाई न हो, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर के आशीर्वाद को हम नहीं पा सकेंगे। கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யாது. परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई नहीं करेगा। எடுக்கிற வாக்குத்தத்த வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தை जो भी प्रतिज्ञा वचन हम उठाएंगे, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டுமானால் यदि वो हमारे जीवन में भलाई करना हो तो நீங்கள் கர்த்தரை துதிக்கணும். आप लोग यहोवा की स्तुति करना है। கர்த்தரை துதிக்கிற உங்கள் வாயினால மனுஷர்களை சபிக்க கூடாது. यहोवा की स्तुति करने वाले मुंह से मनुष्य को श्राप न दे। பணம் நமக்கு தேவை. हमारे लिए पैसे और रुपयों की जरूरत है। பண
ஆசை உள்ளவர்களாய் ஜீவிக்க கூடாது. परंतु धनलोभी न हो. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கணும். हमारी जरूरत को पूरा करने वाले परमेश्वर पर आधारित रहना है. இப்படி நாம் ஜீவிப்போமேயானால் यदि हम ऐसा रहेंगे, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலूயா, हालेलुया. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நீதிமானுடைய இருதயம் धर्मियों का मन, அல்லது செம்மையானுடைய இருதயம், सीधाई लोगों का मन, அது கடினமாய் அல்ல, वो कठोर नहीं, அது லகுவான இருதயமாய் இருக்கிறது. वो बहुत ही कोमल होता है. துன்மார்க்குடைய இருதயம், अधर्मियों का मन, அது கடினப்பட்டு போய் இருக்கிறது. वो कठोर होता है. கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर के लोग, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பு செம்மையாய் இருக்க வேண்டுமானால் हमारा जीवन यदि परमेश्वर की नजर में सीधाई से होना हो, நம்முடைய இருதயத்திலே கடினம் இருக்க கூடாது. हमारे मन में कठोरता नहीं होना चाहिए. இருதயத்திலே கடினத்துக்கு இடம் கொடுக்க मन கூடாது. में कठोरता की मौका न दे. அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो दयालु है वो धन्य है, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். क्योंकि वो दया पाएंगे. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், वो इस प्रकार कहता है, நான் தயாளனாய் இருக்கிறேன், मैं तो दयालु हूँ, நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிறாய்? लेकिन तुम क्यों ऐसी टेढ़े टेढ़े नजर से देखते हो? நீ ஏன் வன்கண்ணனாய் இருக்கிறாய்? तुम क्यों टेढ़े नजर से देखते हो? நம்முடைய ஆண்டவர் தயாளு பிரபு, हमारा परमेश्वर दयालु प्रभु है. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். वो हमें आशीष करता है. கர்த்தர் நமக்கு இலவசமாய் நன்மை செய்கிறார். परमेश्वर हमें मुफ्त में भलाई करता है. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வன்கண்ணனாய் இருக்க கூடாது. लेकिन परमेश्वर के लोग टेढ़े नजर से देखने वालों समान नहीं होना है. இருதயம் கடினப்பட கூடாது. हमारा मन कठोर नहीं होना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய இருதயம் கடினப்பட கூடாது. हमारा मन कठोर नहीं होना है. எஸ்ராவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். एसरा के बारे में हम बाइबल में पढ़ते हैं. எஸ்ரா என்கிற ஒரு மனுஷன் एसरा नामक परमेश्वर का व्यक्ति வேத வசனத்தினால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வாசிக்கிறோம். लिखा है कि परमेश्वर के वचन के द्वारा अपने मन को तैयार कर रखा था. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் परमेश्वर के लोगों का मन அது கடினப்பட கூடாது. वो कभी कठोर नहीं होना है. கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கணும். परमेश्वर के वचनों से भरा रहना है. கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கணும். परमेश्वर के वचनों से भरा रहना है. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். आज के दिन अपने आप को जांच कर देखिए, நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்திருக்கிறதா? क्या हमारे मन में परमेश्वर का वचन भरा हुआ है? தாவீது சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता है, கர்த்தர் அருளின வேதம் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் परमेश्वर के द्वारा दिए गई व्यवस्था उनके मन में होने के कारण அவர்களுடைய நடைகள்ல ஒன்று பிசகி போகாது. उनकी चाल चलन कहीं नहीं फिसलेगा. அவருடைய நடைகள்ல ஒன்று பிசகி போகாது. उनकी चाल चलन में कहीं नहीं फिसलेंगे. மாத்திரமல்ல, परमेश्वर उतना ही नहीं, ஆண்டவரே हे प्रभु, உம்முடைய வசனத்துக்கு என் இருதயம் பயப்படுகிறது என்று சொல்லுகிறார். आपकी वचन के सामने में कांपने लगता हुई. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் परमेश्वर के लोगों का मन கடினமா இருக்க கூடாது, कठोर नहीं होना है. வன்கண்ணனா இருக்க கூடாது. तीखी नजर से टेढ़े नजर से देखने वाले न हो. உங்கள் இருதயம் லகுவான இருதயமா இரக்கமுள்ள இருதயமா இருக்கணும். आपका मन जो बहुत ही कोमल और आपका नजर आपकी जीवन बहुत ही निर्मल होना है. இருதயம் வேத வசனத்தினால் நிறைந்திருக்கணும். और आपका मन परमेश्वर के वचनों से भरा रहना है. வேத வசனம் என்று சொன்னால் परमेश्वर का वचन कहा जाए, அது கர்த்தருடைய வார்த்தை. वो परमेश्वर का वचन அந்த है. கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்பணும். उस परमेश्वर के शब्द के द्वारा अपने मन को भर அந்த लीजिए. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆகாரம். वही परमेश्वर का वचन ही हमारे लिए भोजन है. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உணவு. परमेश्वर का वचन ही हमारे लिए भोजन है. அநேகருடைய வாழ்க்கையில இருதயத்துல வேத வசனம் இல்லை. कई लोगों के जीवन में उनके मन में परमेश्वर का वचन नहीं है. லௌகீக கவலைகள், संसारिक दुख, என்னத்தை உண்போ, क्या खाएंगे, என்னத்தை குடிப்போ क्या पिएंगे, என்று உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்பட்டு हमेशा दुनिया की बातों के विषय चिंतित होकर வாழ்க்கையில முறுமுறுத்து अपने जीवन में कुड़कुड़ाकर தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். परमेश्वर जो आशीर्वाद देता है उसे खो देता है. தேவனுடைய பிள்ளைகள் இங்கு முறுமுறுக்க கூடாது. परमेश्वर के लोग आप नहीं कुड़कुड़ाना है. வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கிறது. परमेश्वर के वचन के द्वारा आपका मन भरा रहना है. ஒரு பையன் இருந்தான், एक लड़का था, அவங்க அப்பாட்ட ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தான். वो अपने पिताजी से बहुत दिन से मांग रहा था. அப்பா எனக்கு ஒரு
மீன்ஸ் வீட்ல வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பெட் அனிமல் வேணும் அப்படின்னு. पिताजी मुझे घर में कुछ तो एक जानवर लाकर दीजिए जिसे मैं पालतू जानवर लाकर दीजिए जिसे मैं पालूं। ஏதாவது எனக்கு வேணும். कुछ तो एक पालतू जानवर लेकर அவங்க दीजिए। அப்பா குடுக்கறப்பல இல்ல. तभी उसके पिताजी देने के लिए तैयार அவங்க नहीं அப்பா था। குடுக்கறப்பல இல்ல. उसके पिताजी देने के लिए ஆனா तैयार அவங்க नहीं வீட்டு था। பக்கத்துலயே ஒரு கடை தொடங்குனாங்க. उनके घर के पास ही एक जानवर का दुकान அந்த खोला गया। கடையில நல்ல அழகழகான கிளி இருந்தது. उस दुकान में बड़े सुंदर पोपट था। அந்த கிளியை பார்த்தபோது அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப ஆசை. उस तोते को देखते ही वो लड़का मन बहुत ही इच्छा அவங்க हुआ। அப்பாட்ட வந்து கேட்டான், उसने अपने पिताजी से पूछा, அப்பா எனக்கு பைசா தாங்க. पिताजी आप मुझे पैसा அந்த दीजिए। கடையில நல்ல கிளி இருக்கு. उस दुकान में बहुत अच्छे पोपट रखा गया है। நான் அந்த கிளியை வாங்கிட்டு வரணும். मैं उस तोता को मुझे खरीदना है। அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். पिताजी थोड़ा आनंदित हुए। ரொம்ப நாளா கேக்குறான் பையன். बहुत दिन से बच्चा मांग रहा है। சரி வாங்கிட்டு போட்டு. ठीक है जाने दो, खरीदने दो। அப்பா காசு கொடுத்தார். बोलकर पिताजी ने उसको पैसा दिया। பையன் போய் கடையில போய் கிளியை வாங்கிட்டு வந்தான். लड़का दुकान जाके तोता लेकर आया। கிளியை பார்த்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். तोते को देखकर बहुत आनंदित हुआ। அடுத்த நாள் அப்பாட்ட போய் கேக்குறான், अगला दिन जाकर फिर से पिताजी से मांगता है, அப்பா கிளி வாங்கி இருக்கிறேன். पिताजी मैंने तोता खरीदा அந்த है। கிளியை பத்திரமாய் வைப்பதற்கு उस पोपट को संभाल कर रखने के அந்த लिए கிளிக்கு ஒரு கூடு வாங்கணும். उस तोते के लिए एक पिंजरा लेना है। எனக்கு கூடு வாங்க காசு தாங்க. मुझे पिंजरा खरीदने के लिए पैसा दो। அப்பா காசு கொடுத்தாரு. पिताजी ने पैसा दिया। கூடு வாங்கிட்டு வந்தான். उसने पोपट रखने के लिए एक पिंजरा लेकर आया। அந்த கிளியை உள்ள வச்சு வளர்க்கறான், உள்ள வச்சிருக்கான். उस पोपट को उस पिंजरे के अंदर रख के बंद कर दिया। சின்ன பையன் छोटा लड़का அவனுக்கு அந்த கிளியை பார்த்துட்டு கிளி கூட்ட பார்த்துட்டு அங்கே இருக்கான். वहीं पर तोते को देख देख कर वहीं पर बैठा था। இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். अब ये बहुत बड़ा आनंदित हो गया। இப்ப கிளி கூட டெக்கரேட் பண்ணனே. अभी तोते के पिंजरे को सजाना है। அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், वो अपने पिताजी से पूछा, அப்பா அந்த கிளி கூட கொஞ்சம் அலங்கரிக்கணும். पिताजी उस तोते के पिंजरे को थोड़ा सजाना है, எனக்கு காசு தாங்க. मुझे पैसा दे அவங்க அப்பா दो। காசு கொடுத்தாரு. पिताजी ने पैसा दे दिया। அங்க போய் கொஞ்சம் சின்ன சின்ன அலங்கரிக்க கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்தான். दुकान में गया और सजाने का थोड़ा छोटी छोटी चीजें लेकर आया। கிளி கூட அழகா அலங்கரிக்கிறான். और पोपट के जो पिंजरा था उसे बड़े सुंदरता से सजाने लगा। கிளியை வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆயிட்டு. तोते को ले आकर 2 ही दिन हुआ था। முதல் நாள் வாங்கிட்டு வந்தான். पहले दिन लेकर आया था। ரெண்டாம் நாள் கூடு வாங்கிட்டு வந்தான். दूसरा दिन जाकर पिंजरा लेकर आया। மூணாம் நாள் போய் அலங்கரிக்கிறதுக்கு பொருள் வாங்கிட்டு வந்தான். तीसरे दिन उसे सजाने का वस्तु लेकर आया। நாலாவது நாள் எழும்புனா 5वां बार जब उठा கிளியை பார்க்கறதுக்கு வேகமா போனான். तोते को देखने के लिए जल्दी से गया। அவனுக்கு ரொம்ப ஷாக் அடிச்சது. उसका मन अचानक बहुत ही आकस्मित हुआ। பார்க்கறான், देखा ஆசையா வாங்கிட்டு வந்த கிளி जो तोते को बड़े प्यार से खरीद कर लाया था அந்த கூட்டுக்குள்ள செத்து கிடக்குது. वो पिंजरे में मरा हुआ पड़ा था। இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. इसके लिए बहुत बड़ा शौक लगा। நான் நல்ல கூடு வாங்கிட்டு வந்தேன். मैं तो अच्छा पिंजरा खरीद कर लाया था। நல்ல அலங்காரம் பண்ணி வைத்தேன். मैं तो पिंजरे को अच्छा सजा कर भी रखा था। ஆனா அந்த கிளி எப்படி செத்தது? फिर भी ये तोता कैसा मरा? அவன் நினைத்து பார்க்கிறான். उसने सोच कर देखा நடந்தது என்ன? क्या हुआ। ஆசைப்பட்டு கிளியை வாங்கினா, तोते को बड़े दिलचस्पी से खरीदा, ஆசைப்பட்டு கூடு வாங்கினா, दिलचस्पी होकर पिंजरा खरीदा, ஆசைப்பட்டு கூட்டையெல்லாம் அலங்காரம் பண்ணினா, दिलचस्पी होकर तोते को पिंजरे को सजाया। ஆனா 3 நாள் ஆகியும் 3 दिन होने के बाद भी அந்த கிளிக்கு ஆகாரம் கொடுக்க மறந்து போனா. वो उस तोते को भोजन खिलाने के लिए भूल गया। அவனுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் கிளியை பார்க்கும்போது उसका मन में इतना आनंदित था कि वो सिर्फ तोते को देखते हुए அந்த बैठ கிளி गया। கூட்டை பார்க்கும்போது उस तोते के पिंजरे को देखकर बैठ गया। அந்த கிளி இறந்த பிறகுதான் தெரிந்தது. अब वो तोता जब मर गया तब मालूम हुआ 3 நாளா அந்த கிளிக்கு சாப்பாடு கொடுக்கல. 3 दिन से उस तोते को खाना नहीं दिया था। கிளிக்கு சாப்பாடு கொடுக்காததுனால उस तोते को खाना नहीं खिलाया इसलिए கிளி செத்து போயிட்டு. वो तोता मर गया। ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நமக்கு ஆகாரமா இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. हमारे लिए भोजन बना है परमेश्वर का वचन। நம்முடைய சரீரம் பலனடைவதற்காக हमारा शरीर बल पाने के लिए ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகாரங்களை சாப்பிடுகிறார். परमेश्वर के लोग हम भी भोजन खाते हैं। நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா பலப்படுவதற்காக हमारे प्राण बलवंत होने के लिए இந்த வேத
புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். आप लोग भी पवित्र शास्त्र को पढ़ना है। வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிறீர்களோ जितना अधिक पवित्र शास्त्र पढ़ोगे அந்த அளவுக்கு இந்த வேதம் உங்கள் இருதயத்தில் பதியும். उतना अधिक परमेश्वर का वचन आपके मन में बसेगा। அந்த வேத வசனத்தினால் உங்கள் இருதயம் நிறைய நிறைய परमेश्वर के वचन से आपका मन भरते भरते உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். आपके जीवन में परमेश्वर का वचन भलाई करेगा। உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். आपके जीवन में परमेश्वर का वचन भलाई करेगा। நம்ம கிருபாசன ஐக்கியத்திலே हमारे कृपासनम संस्था में கிறிஸ்டியன் ஐயா இருந்தாங்க. கிறிஸ்டியன் ஐயா ஒரு சாதேவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்தவங்க. साधु जी के अगले स्थान में क्रिश्चियन जी बोल के एक थे। ஆமா, ஐசக் கிறிஸ்டியான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தாங்க. आइजक क्रिश्चियन बोलकर उनका नाम था। वो भी एक नेतृत्व में थे। அப்போ புதிய ஆத்துமாக்கள் எல்லாம் நம்ம சம்பாதிக்கும் போது जब नए नए प्राण को कमाते हैं அவரிடத்துல ஜெபிக்க கூட்டி கொண்டு போனா उनके पास यदि प्रार्थना करने के लिए ले जाए அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. तो वो एक ही शब्द बोलेंगे, அவங்க எல்லாம் கூட்டிட்டு நீ ஜெபிக்க வந்திருக்க. उन सबको लेकर तुम प्रार्थना करने के लिए आई हो। நம்ம ஜெபிக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது. मेरे प्रार्थना करने से कुछ नहीं होगा। 3 நாள் கூட்டத்துல வந்து உட்கார சொல்லு. 3 दिन आकर मंडली में बैठने को बोल। பண்ற பிரசங்கத்தை கவனமா கேட்க சொல்லு. जो भी प्रचार में करता उसे ध्यान से सुनने बोल। அந்த வசனம் உள்ள போகும்போது वो वचन जब अंदर जाएगा அவர்கள் தானாக விடுவிக்கப்படுவார்கள். अपने आप छुड़ाए जाएंगे। இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பியவர்களை குணமாக்குகிறார். यीशु अपने वचन के द्वारा चंगाई देता है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஆகாரமாய் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. हमारे लिए भोजन बना है परमेश्वर का वचन। நீங்கள் உங்கள் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்ப வேண்டும். आप अपने मन को परमेश्वर के वचन से भरना है। இருதயத்தை ஒரு நாள் கடினப்படுத்த கூடாது. हमारे मन को कभी कठोर न करे। ஒரு சகோதரன் இருந்தார். एक भाई था, அந்த சகோதரன் மிகுந்த வறுமையில இருந்தார். वो भाई बहुत ही कंगाल में था। அவர் படித்தார். वो बहुत पढ़ा, படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு இல்ல. खूब पढ़ा लिखा, लेकिन पढ़ाई के हिसाब से नौकरी नहीं मिला। ஒரு சபையில போய் சேர்ந்தார். एक कलीसिया में जाने लगा। சபையில இருக்கிற ஊழியக்காரர் कलीसिया का सेवक ने அவருக்காக ஜெபித்து अब उसके लिए प्रार्थना करके அவருக்காக சில முயற்சிகளை எடுத்து उसके लिए कुछ प्रयास किया, அவர் படித்த படிப்புக்கு ஏற்றார் போல और जैसा उसने पढ़ाई किया था அவர் ஸ்கூல்ல ஒரு ஹெட்மாஸ்டர் வேலைக்கு சேர்த்து விட்டார். उसको स्कूल में एक मुख्याध्यापक का जॉब दिया இப்ப गया। நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. अब अच्छा नौकरी मिल गया, நல்ல ஆராதனைக்கு வருகிறார். अच्छा आराधना में भी आता है। நாட்கள் கடந்து போனது. दिन बीतते गया। பாஸ்டர் சொன்னார், पास्टर जी ने कहा, இவ்வளவு நாளாய் கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள். इतने दिन से तुम परमेश्वर का पीछा कर रहे हो, நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கள். आप बपतिस्मा लो, ஞானஸ்நானம் எடுங்கள். बपतिस्मा लो। ஞானஸ்நானம் என்று சொன்னபோது बपतिस्मा करके कहते ही அவருடைய இருதயம் கடினப்படுகிறது. उनका मन कठोर होने लगा। அவர் சொன்னார், उन्होंने कहा, ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்தால் यदि मैं बपतिस्मा लूं, எங்க குடும்பத்துல உள்ளவங்க என்னை கீழ் ஜாதி என்று நினைப்பார்கள். मेरे परिवार के लोग मुझे बहुत ही नीच जात वाले என்னை समझेंगे, துச்சமா நினைப்பார்கள். मुझे बहुत ही तुच्छ समझेंगे। அதனால நான் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்துருவேன். इसलिए मैं समाज में सबसे टुकरा दिया जाऊंगा। குடும்பத்துல சொந்த பந்தத்தை எல்லாம் அடையாளம் காட்டி கொண்டு இருக்கிறார். अपने सारे सगे वालों का नजरा दिखा रहा था। ஊழியக்காரர் அடிக்கடி பேசிக் கொண்டே இருந்தார். सेवक लोग हमेशा उससे बातें कर रहे थे। அவர் சொந்த பந்தத்தை பார்த்தாரே அல்லாமல் उसने केवल अपने रिश्तेदारों को ही देखा, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. बल्कि परमेश्वर के वचन को नहीं माना। அவருடைய வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்தினார். परमेश्वर के वचन के लिए अपने मन को कठोर कर दिया। நாட்கள் கடந்தது. दिन बीतते गया, அவருடைய கால்ல ஒரு புண்ணு வந்தது. उसके पैरों में एक फोड़ा आया। அந்த புண்ணு விரிந்து விரிந்து वो फोड़ा बड़ा होकर அந்த புண்ணுல இருந்து தண்ணி வடிய ஆரம்பித்தது. उस फोड़ी से पानी निकलने लगा। பயங்கர நாற்று, बड़े दुर्गंध, பயங்கர நாற்று. भयंकर दुर्गंध। ஒரு குஷ்டரோகத்தை போல ஒரு வியாதியுடைய கால்ல வந்தது. एक कोड़ी के समान एक बहुत बड़ा फोड़ा आया। குடும்பத்தார் எல்லாரும் கை விட்டு விட்டார்கள். सारे घर वाले उसे छोड़ दिए, வீட்டை விட்டு விரட்டினார்கள். घर से बाहर निकाल दिए। அந்த ஊர்ல ஒரு ஆலமரம் இருந்தது. उसी गांव में एक झाड़ था पिपल का। அந்த ஆலமரத்தடியில கொண்டு விட்டு விட்டு उस पिपल के झाड़ के नीचे उसको छोड़ दिया, அவருக்கு சாப்பாட்டு ஆலமரத்தடியில கொண்டு கொடுக்கிறார்கள். और उसके लिए भोजन ले जाकर उस झाड़ के तले देने लगे। ஊழியக்காரர் தேடி போனார். सेवक उसे ढूंढ कर गया, அவர் கேட்ட उससे पूछा, ஞானஸ்நானம் எடு என்று சொல்லும்போது जब तुझसे कहा गया था कि बपतिस्मा ले, ஞானஸ்நானம் எடுத்தால் என்னை கீழ் ஜாதி என்று தள்ளி விடுவார்கள். तब लोग मुझे बड़े नीचे जात लोग कर मुझे टुकरा देंगे। குடும்பத்திலே என்னை துச்சமாய் यदि மதிப்பார்கள் मैं बपतिस्मा लूं तो मेरे परिवार में मैं तुच्छ समझा जाऊंगा। என்று குடும்பத்தையே மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். ऐसे कहते हुए परिवार
कोई उन्नति कर रहा था, இன்றைக்கு நீ வியாதிப்பட்டு இருக்கும்போது आज के दिन तुम बीमार हो गए हो, மேன்மை பாராட்டின எந்த குடும்பத்தார் உனக்கு உதவி செய்கிறார்கள்? तुमने जिसकी उन्नति किया उसमें से कौन सा परिवार अब तुम्हारी मदद कर रहा है? உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி तुझे घर से बाहर निकाल दिया, ஆலமரத்தடியில கொண்டு வச்சு சாப்பாடு போடுறாங்க. तुझे पिपल की झाड़ के नीचे बिठाकर खाना दे रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆகாரம். परमेश्वर का वचन ही हमारे लिए भोजन है, கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆகாரம். परमेश्वर का वचन ही हमारे लिए आधारित है। இந்த வசனத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பனே. ये वचन से परमेश्वर के लोगों का मन भरना உங்கள் है। இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த கூடாது. आपके मन को कठोर होने न देना। கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் आप लोग यदि परमेश्वर के वचन के अनुसार चलोगे, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपकी भलाई करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை எப்படி நன்மை செய்கிறது? परमेश्वर का वचन कैसा भलाई करता है? இயேசு இந்த உலகத்துல மனுஷனாய் வருவதற்கு முன்பு यीशु इस दुनिया में मनुष्य का उतार लेकर आने से पहले மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, मरियम जिस कमरे में बैठी थी उसी कमरे में स्वर्गदूत जाकर दर्शन दिया கிருபை பெற்றவளே நீ வாழ்க, और कहा, अनुग्रह पाई हुई स्त्री तेरी जय हो, நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், तुम गर्भवती होकर एक पुत्र जनेगी, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, उसका नाम यीशु रखना, அவர் பெரியவராய் இருப்பார், वो महान होगा। அவரை குறித்து சொல்லுகிறார். उसके बारे में कहने लगा। அப்பொழுது மரியாள் நினைக்கிறாள், तब मरियम ने सोचा, இது எப்படியாக, ये कैसा हो सकता இது है, எப்படியாக? ये कैसा होगा? தேவதூதன் சொன்னார், स्वर्गदूत ने कहा, நீ விசுவாசித்தால் यदि तुम विश्वास करोगे, நீ கிருபை பெற்றவள், तुम अनुग्रह पाई हुई स्त्री நீ हो, வாழ்க, तुम जय हो, நீ விசுவாசி, तुम विश्वास करो, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகு. यदि विश्वास करोगे तो तेरे साथ होगा। மரியாள் சொன்னாள், मरियम ने कहा, உம்முடைய அடியாள், तुम्हारी दास, உம்முடைய अடியாள், तुम्हारी दासी உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள், आपकी शब्द के अनुसार मुझ दासिन के जीवन में हो, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள், आपके शब्द के अनुसार मेरे जीवन में हो। கர்த்தருடைய வார்த்தை தன் வாழ்க்கையை நிறைவேற ஒப்பு கொடுத்த போது परमेश्वर का वचन अपने जीवन में पूरा होने के लिए जब समर्पण किया, மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத விதத்திலே मनुष्य के विचार और सोच के बाहर கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்தார். परमेश्वर हमारे जीवन में भलाई किया। அவள் சந்தோஷப்பட்டு பாட்டு பாடுகிறாய், वो आनंदित होकर गीत गाने लगी। வல்லமை உள்ள தேவன் என் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்தார். सर्व सामर्थ्य परमेश्वर ने मेरे जीवन में सामर्थ्यमय काम किया है। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். परमेश्वर आपके भी जीवन में भलाई करेगा। தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் பல நன்மைகளை செய்தார். दाऊद के जीवन में परमेश्वर ने कई भलाई किया। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால், परमेश्वर ने मेरे लिए भलाई किया इसलिए, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் यहोवा ने मेरा भलाई किया इसलिए நான் கர்த்தரை பாடுவேன், मैं यहोवा का गीत गाऊंगा, நான் கர்த்தரை பாடுவேன். मैं यहोवा की जय जयकार करूंगा। கர்த்தரை பாடணும் நீங்க, आप लोग भी यहोवा का जय जयकार करना கர்த்தரை है, பாடுங்க. यहोवा का गीत गाना है। கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा। மனுஷனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத விதத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். मनुष्य की सोच और समझ के बाहर परमेश्वर का काम बड़े बड़े कामों को कर दिखाएगा। அதனால இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பார்க்கலாம். इसलिए आज के दिन भले हम अपनी परिस्थिति को देखें, நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. हमारे जीवन में अगला पल क्या होगा वो हम नहीं जानते வாழ்க்கை हैं। எப்படி அமையும் என்பது நமக்கு தெரியாது. हमारे लिए हमारा जीवन कैसा घटेगा वो भी हमको मालूम नहीं। ஆனால் நீங்கள் கர்த்தரை துதித்தால், लेकिन यदि आप परमेश्वर को स्तुति करोगे, கர்த்தரை துதிக்கிற வாயினாலே மனிதர்களை சபிக்காதிருந்தால், यहोवा की स्तुति करने वाले मुंह से यदि मनुष्य को श्राप न दोगे, வேத வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிறைத்திருந்தால், यदि परमेश्वर के वचन से आप अपने मन को भर कर रखे होंगे, உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் வாழ்ந்தால், यदि आप अपने मन को कठोर न करते हुए जियोगे, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை செய்கிறது? परमेश्वर का वचन आपके जीवन में किस प्रकार भलाई करता है? மனுஷனுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டாத விதத்தில் கர்த்தர் நன்மை செய்வார். मनुष्य की सोच और विचार के बाहर परमेश्वर बड़े अद्भुत कामों को करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर आपके लिए भी भलाई करेगा। மனுஷன் நன்மை செய்தால் சொல்லி காட்டுவான். जब मनुष्य कोई भलाई करता है तो बोल बोल कर दिखाएगा। மனுஷர்கள் நன்மை செய்தால் சொல்லி காட்டுவாங்க. कोई इंसान आपकी मदद करे तो वो बोल बोल कर दिखाएगा। ஆனா கர்த்தர் நன்மை செய்தால், लेकिन परमेश्वर भलाई करे, ஆண்டவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். परमेश्वर कभी हमसे ऐसा नहीं நீங்கள் बताएगा। உயர்த்தப்படுவதன் நிமித்தமாக மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். आपकी उन्नति को देखने वाले दूसरे समझ जाएंगे। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மனுஷனுடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டாத நன்மைகளை செய்வார். परमेश्वर आपके सोच के और विचार के बाहर परमेश्वर बड़े बड़े भलाइयों को करेगा। இயேசு ஒரு நாள் கடற்கரை ஓரமாய் கடந்து போறார். एक बार जब यीशु झील के किनारे चल रहा था, அந்த கடற்கரை ஓரமாய் ரெண்டு படகு நின்று उस கொண்டிருக்கிறது. समुद्र के किनारे में दो नाव खड़ी थी। அது வெறும் படகா இருந்தது. वो खाली नाव था। அந்த படகை கண்டபோது उस नाव को देखते ही இயேசு அந்த படகுல ஏறி உட்கார்ந்தார். यीशु उस नाव पर चढ़कर बैठ गया। நிறைய மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். कई लोग यीशु को ढूंढ कर आए, இயேசுவை நெருங்குகிறார்கள். यीशु को दबाने लगे। ஆனபடியால் இயேசு அந்த படகிலே ஏறி உட்கார்ந்து इसलिए यीशु उस नाव पर चढ़कर बैठ गया அங்கிருந்து ஜனங்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். और वहां पर बैठकर लोगों के लिए संदेश सुना रहा था। ஜனங்களுக்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த பிறகு, लोगों के लिए वचन को बांट कर देने के बाद, அதற்கு பிறகுதான் அவர் கேள்விப்படுகிறார், இது பேதுருடைய படகு. उसके बाद ही उसे मालूम पड़ा ये पतरस की नाव है। பேதுருவை பார்த்து சொல்கிறார், पतरस से कहा, நீ உன் வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போடு. तुम अपने जाल को गहराई में डालो, உன் வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போடு. तुम अपनी जाल को गहराई में फैलाओ, வலது புறத்துல போடு. बाएं और डालो। பேதுரு சொன்னா, पतरस ने कहा, ஆண்டவரே, ए यहोवा, ராத்திரி முழுவதும் வலை போட்டேன், रात भर मैंने जाल फैला दिया, ஒரு மீன் அகப்படல, एक मछली भी नहीं मिला, ஆகிலும் फिर भी உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன். आपकी वचन के अनुसार मैं जाल फैलाता உம்முடைய हूँ, வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன். आपकी वचन के अनुसार मैं जाल फैलाता हूँ। கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை வலது பக்கமாய் ஆழத்தில் தள்ளி போட்டார். उसी व्यक्ति ने परमेश्वर की आवाज को सुनकर उसके अनुसार जाल फैलाया। கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்க்கையிலே நன்மை செய்தது. उसके जीवन में परमेश्वर का वचन ने भलाई किया। ரெண்டு படகும் காலியாக கடற்பக்க ஓரத்தில் நின்றது. दोनों नाव जो समुद्र के किनारे खाली खड़ा था, கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்டபோது जब परमेश्वर के वचन के अनुसार उसने जाल फैलाया, காலியா இருந்த ரெண்டு படகு நிறையத்தக்கதாய் மீனை கொடுத்தார். जो नाव खाली था वो भरने उमड़ने समान मछलियों से भर गया। வலையை போட்ட जाल फैलाया, பெரிய பெரிய மீன் 153 மீன் வந்தது. 153 बड़े बड़े मछलियां मिली। அந்த வலையை பிடிச்சு இழுக்க முடியல. उस जाल को वो पकड़कर खींच नहीं पाए। அவ்வளவு மீன்கள் வலையில வந்து விழுந்தது. उतनी मछलियां उस जाल में आकर गिर गए। மரியாள் சொன்னாள், मरियम ने कहा, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். आपकी वचन के अनुसार मेरे जीवन में हो। மனுஷனுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டாத விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் வாழ்க்கை நன்மை செய்தது. मनुष्य हमारे सोच और समझ के बाहर परमेश्वर का अद्भुत काम प्रकट हुआ। பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். मैं आपकी वचन के अनुसार जाल फैलाता हूँ। கர்த்தருடைய வார்த்தை பேதுருடைய வாழ்க்கையை நன்மை செய்தது. परमेश्वर का वचन पतरस के जीवन में सफल किया। ரெண்டு படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாய், दोनों जहाज जो भरकर उमड़ने समान, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய், जाल तक फटने समान, திரளான மீன்களை கர்த்தர் கட்டளையிட்டார். कई मछलियों को परमेश्वर उनको दिया। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आज के दिन परमेश्वर आपके जीवन को देखता है। இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம். अभी तक भले आप गरीबी में हो, சார் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे காலையில இருந்து கடையை திறந்து வச்சிருக்கிறேன், सुबह से लेकर दुकान खोल कर रखा हूं, இதுவரைக்கும் ஒரு போனி ஆகல, अभी तक एक भी बोनी नहीं हुआ, இதுவரைக்கும் ஒரு போனி ஆகல. अभी तक एक बोनी नहीं हुआ। சில ரிக்ஷாக்காரங்க வருவாங்க, कुछ रिक्शा वाले आते हैं, நம்ம ரிக்ஷாவுல ஏறினா यदि हम रिक्शा में चढ़ेंगे சொல்லுவாங்க, बोलेंगे காலையில இருந்து இதுவரைக்கும் ஒரு சவாரி வரல, सुबह से लेके अभी तक मैं किसी को कुछ लेकर नहीं गया, நீங்க தான் முத வந்திருக்கீங்க, आप ही पहले पहले ग्राहक आए हो। அதனால சந்தோஷமா கேட்பாரு, इसलिए आनंदित होकर पूछेगा। அவர் சந்தோஷமாய் கொடுத்தால் हम भी यदि जब आनंदित होकर देंगे, அந்த காசு பணத்தை தொட்டு கும்பிடுறாங்க, उस पैसे को उठा उठा कर छूते हैं, காத்து இருக்கிறாங்க, उसकी इंतजार करते बैठते हैं, எப்போ ஒரு கிராக்கி வரும், कब मुझे ग्राहक मिलेगा, எப்போ ஒரு சவாரி வரும், कब कोई यात्री मिलेगा। இப்படி ஒரு இந்த சார்
எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் போது इसी प्रतीक्षा के साथ जब बाट जोते हैं, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். परमेश्वर का वचन उनके जीवन में अद्भुत काम करता है। கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படியுங்கள். आप लोग परमेश्वर के वचन के अनुसार मानो। கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். परमेश्वर आपके जीवन में सम्मति देगा। இந்த இடத்துக்கு போ, और इस जगह पर जा, இந்த இடத்துல இந்த காரியத்தை நடப்பி, इसी जगह पर बैठकर काम कर। கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கிரியை செய்தால், परमेश्वर के वचन के अनुसार यदि क्रिया करोगे, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். आपके जीवन में वस्तुओं की रीति में बड़ा परिवर्तन ले आएगा। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு விருத்தியை உண்டாக்கும். परमेश्वर का वचन आपके जीवन में भलाई ले आएगा। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சோதிக்க கூடாது. इसलिए परमेश्वर के वचन को कभी परख कर नहीं देखे। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மனுஷனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்களை நடப்பிக்கும். परमेश्वर का वचन जो आपकी सोच और समझ के बाहर बड़े बड़े कामों को करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். परमेश्वर का वचन आपकी वस्तुओं की रीति में बहुत बड़ा आशीर्वाद ले आएगा। கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிறது. परमेश्वर के लोगों के जीवन में बहुत बड़ा एक चंगाई ले आता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியவர்களை குணமாக்குகிறார். परमेश्वर अपने वचनों को बेचकर उन्हें चंगाई करता है। கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியவர்களை குணமாக்குகிறார். परमेश्वर अपना वचन के द्वारा लोगों को चंगाई देता है। சகோதரி ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி, एक बहन उद्धार पाकर मन फिराई थी, விசுவாசத்துல உறுதியா இருப்பாங்க. विश्वास में स्थिर रहने वाली बहन। ஆனா அவங்களுக்கு விசுவாசத்துல அவங்க எதிர்த்து நிக்க யாரால முடியாது. उनके सामने कोई भी सामना नहीं कर पाएगा। அப்ப அவங்களுடைய சரீரத்துல ஒரு வியாதி வந்து, उनके शरीर में एक बीमारी हुई। அப்ப அவளுக்கு சொன்னு, तब हमने उनसे कहा, நீங்க ஜெபம் பண்ணி என்ன போடுங்க, आप प्रार्थना कर करके तेल लगाओ। நீங்க ஜெபம் பண்ணி என்ன போடுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். आप प्रार्थना करके तेल लगाओ, परमेश्वर आपको चंगाई देगा। சகோதரி சொன்னார்கள், उस बहन ने कहा, என் விசுவாசம் எண்ணெயில அல்ல, मेरा विश्वास तेल में नहीं है, கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. परमेश्वर के वचन पर है। கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்க வல்லவர். परमेश्वर अपने वचन को मेरे लिए बेचकर मुझे चंगाई करेगा। அதனால ஜெபம் பண்ணி என்ன போடணும் அவசியம் இல்ல. इसलिए प्रार्थना करके तेल डालने की आवश्यक नहीं இந்த है। வார்த்தையை கேட்டபோது इस वचन को सुनते ही அவங்களுக்கு மறுமொழி சொல்வதற்கு நம்மிடத்துல வார்த்தை இல்ல. उनके पास हमारे पास बोलने के लिए और कोई शब्द नहीं रहा। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். परमेश्वर के लोगों के जीवन में परमेश्वर का वचन भलाई करता है। இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். यही परमेश्वर का वचन आपके जीवन में चंगाई को ले आएगा। வேதத்தில் வாசிக்கிறேன், पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருந்தான். एक सूबेदार व्यक्ति था, அவனுடைய வேலைக்காரன் சுகவீனப்பட்டான். उसका नौकर बहुत बीमार हो गया। இயேசுவிடத்திலே போனான், यीशु के पास गया, தன் வேலையாட்களை அனுப்பி வைக்கிறார். अपने नौकरों के पास भेजता है, இயேசுவை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வாருங்கள், यीशु को अपने घर ले आओ, இயேசுவை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வாருங்கள். यीशु को अपने घर ले आओ। அதுக்கு பிறகுதான் நினைத்தான், उसके बाद ही सोचा, இயேசு என் வீட்டுக்கு வரதுக்கு பாத்திரம் यीशु நல்ல मेरे घर में आने के लिए मैं पात्र नहीं हूँ। ஒரு வார்த்தை சொன்னால் போதும், सिर्फ एक शब्द कहो, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், एक शब्द कहो, என் வேலைக்காரன் சுகமாவார். मेरा सेवक चंगा हो जाएगा। தன்னுடைய சேவகர்களை அனுப்பி வைக்கிறார். अपने सेवकों को भेजा, அவர்கள் கர்த்தருடைய இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், वे लोग यीशु के पास जाकर कहने लगे, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். एक शब्द இந்த कहो। வார்த்தையை கேட்டபோது इसे सुनते ही இயேசு ஆச்சரியப்பட்டு, यीशु आश्चर्यचकित होकर, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் எங்கும் காணவில்லை. ऐसे आशीर्वाद मैंने इजराइल लोगों में कहीं नहीं देखा। உன் வார்த்தையின்படியே நீ விசுவாசத்தோடு போ. तेरा विश्वास के समान अनुसार तेरे संग होने दो। கர்த்தர் எப்பொழுது தம்முடைய வார்த்தை சொன்னாரோ, परमेश्वर ने जिस दिन से ये शब्द कहा, அதே நேரத்தினுடைய வேலைக்காரன் சுகமானார். उसी पल मात्र में उसका नौकर चंगा हो गया। அதே நேரத்தினுடைய வேலைக்காரன் சுகமானார். उसी पल भर में उस सूबेदार का व्यक्ति का नौकर चंगा हो गया। தேவனுடைய பிள்ளைகள் பக்கத்துல இருந்து யாரும் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்ல. ये कोई जरूरत नहीं है कि बाजू में बैठकर कोई तेल लगाकर प्रार्थना करे। ஆண்டவர் தூரத்துக்கு தேவன், சமீபத்துக்கு தேவன். हमारा परमेश्वर दूर के लिए भी परमेश्वर है, पास के लिए भी परमेश्वर நமக்குள்ள है। நல்ல விசுவாசம் வேணும். हमारे अंदर एक अच्छा विश्वास होने दो। கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். परमेश्वर का वचन हमारे जीवन में ईश्वरीय चंगाई को ले आएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
सीधाई से चलने वालों के लिए, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு सीधाई से चलने वालों के लिए என் வார்த்தை நன்மை செய்ய, मेरा वचन भलाई करेगा, என் வார்த்தை நன்மை செய்ய. मेरा वचन भलाई करेगा। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை தருவார். परमेश्वर आपके जीवन में ईश्वरीय चंगाई देगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग வேதத்தில் अनेक சம்பவங்கள் வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में कई घटना पढ़ सकते हैं। இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், यीशु इस प्रकार कहता है, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். परमेश्वर के मुंह से निकलने वाले अनेक वचनों से बचता है। தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார். परमेश्वर के मुंह से निकलने वाले अनेक वचन से बचता है। தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை கேட்கிற பழக்கம் நமக்கு உண்டாயிருக்கணும். हमारे अंदर परमेश्वर के वचन को सुनने की आदत होना நீங்கள் है। செம்மையாய் நடப்பீர்களேயானால் आप यदि सीधाई चाल चलोगे, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपके लिए भलाई करेगा। செம்மையாய் இருக்க வேண்டுமானால் खराई से चाल चलना है तो கர்த்தரை துதியுங்கள். यहोवा का स्तुति कीजिए। கர்த்தரை துதிக்கிற வாயினால மனுஷர்களை சபிக்காதிருங்கள். जिस मुंह से यहोवा की स्तुति करते हो उसी मुंह से मनुष्य को श्राप न देना। உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் வசனத்தினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். आप अपने मन को परमेश्वर के वचन से भर दो। இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். हृदय को कठिन न करो। இப்படி நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானவர்களாய் ஜீவித்தால் यदि आप ऐसे परमेश्वर की नजरों में सीधाई सा चाल चलोगे, கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन உங்கள் வாழ்க்கையில மனுஷனுடைய புத்திக்கும் அறிவுக்கு எட்டாத விதத்துல பெரிய நன்மை செய்யும். आपके समझ और विचार के बाहर परमेश्वर का वचन भलाई உங்கள் करेगा। பொருளாதாரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில விருத்தி உண்டாக்கும். वस्तुओं की रीति में परमेश्वर का आशीर्वाद बनेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். परमेश्वर का वचन आपके जीवन में ईश्वरीय चंगाई को ले आएगा। கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைப்பீர்கள். आप हर दिन परमेश्वर के वचन के द्वारा बचोगे। கர்த்தர் நன்மை செய்கிறவர். परमेश्वर भलाई करेगा। கர்த்தர் நன்மை செய்கிறவர். हमारा परमेश्वर भलाई करता है। மனுஷனே நன்மை செய்வானானால் यदि कोई इंसानी भलाई करता है, நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்வேன் என்று சொன்னவர் செய்யாமல் இருக்க மாட்டார். हमारा परमेश्वर जिसने कहा कि मैं भलाई करूंगा वो किए बिना नहीं रहेगा। நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். हमारा परमेश्वर भलाई करता है। நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்லுகிறாள். नओमी अपनी बहू से कहती है, மருமகள் ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள். अपनी बहू रूत से कहती है, மருமகளே மகளே, हे मेरी बेटी, நீ உன் வாழ்க்கையில சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு तुझे अपने जीवन में कुशल से जीवन बिताने के लिए நான் உனக்கு நன்மையை தேடாதிருப்பேனோ? क्या मैं तेरे लिए भलाई न करूंगी? நான் நன்மையை தேடாதிருப்பேனோ? क्या मैं तेरे लिए भलाई न करूंगी? உலகத்துல வாழ்கிற எல்லா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரதான் செய்யும். इस दुनिया में जितने सास बहू होते हैं उनके बीच में झगड़ा होता है। அது இயேசு வேதத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. उसे यीशु बाइबल में लिखकर भी रखा है। அது மாமியாருக்கும் மருமகளுக்கு பிரிவினை உண்டாக்கு வந்தேன். मैं सास और बहू के बीच में भेद बनाने के लिए आया ஆனா हूँ। அப்படிப்பட்ட மாமியாரு वैसे सास மருமகளை பார்த்து சொல்லுகிறாள், बहू से कहती है, நான் உனக்கு நன்மையை தேடுவேன். मैं तेरे लिए भलाई करूंगी। நான் உனக்கு நன்மையை தேடுவேன். मैं तेरे लिए भलाई करूंगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर यहोवा आपके लिए भलाई करेगा। ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से कोई कार्य असंभव नहीं நம்முடைய है। காகங்களை பார்க்கிறோம். हम कारण देखते हैं, காக்கா காக்கா हम कौवा देखते அந்த हैं। காகங்களை பார்க்கும்போது हम जब कौवा को देखते हैं, எல்லா பறவைகள், सभी पक्षियां, எல்லா சின்ன சின்ன விலங்குகள், सब छोटे छोटे जानवर, மனுஷங்களால் வளர்க்கப்படுகிற மிருகங்கள் मनुष्यों से पाला गया हुआ जानवर, எல்லாம் மனுஷனுடைய ஆளுகைக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறது. सब मनुष्य के अधीन में है। நாயை வளர்க்குறாங்க, कुत्ता पालते हैं, போலீஸ்காரங்க வளர்க்குறாங்க நாய். पुलिस वाले भी कुत्ता पालते அவங்க हैं। என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யுது. वो जो बोलेंगे वो कुत्ता करता है। மோப்பம் பிடிச்சு அப்படியே யாரு குற்றவாளியோ அவங்களை தேடி கொண்டு பிடிக்கிறது. सूंघ सूंघ कर जाके अपराधी को पकड़ लेता है। சில வீடுகள்ல कुछ घरों में அந்த நாய் वो कुत्ता அவங்களுக்கு உதவி செய்யுது. उनकी मदद भी करता है। சில காரியங்கள்ல நாய் எப்படி கடைக்கு கூட போயிட்டு வருதுன்னு காட்டுறாங்க. बताते हैं कुछ घर में कुत्ता जो है दुकान जाकर कुछ खरीद के भी ले आता है। அப்ப மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே நாய் கட்டப்படுகிறது. ये मनुष्य के अधीन में कुत्ता रहता है। பூனையா இருந்தாலும் भले वो बिल्ली भी हो, நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டது கீழ்ப்படுகிறது. हम जो कहेंगे उसे सुनकर वो करता है। கிழியை பிடித்து
கூட்டில் அடைக்கிறார்கள் तोते को पिंजरे में बंद करते ஒரு हैं, மைனாவை பிடித்து கூட்டில் அடைக்கிறார்கள் मैना को पिंजरे में बंद करते हैं, அவர்கள் தங்கள் வலைக்குள்ளே தங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் उन सबको अपने अधीन में ले आते हैं। அந்த மைனா அழகா பேசுது, मैना बड़ी सुंदर से बात करता கிளி है, அழகா பேசுது, तोता भी सुंदर से बात करता எல்லா है। மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே கடந்து வந்தாலும் भले सब कुछ मनुष्य के अधीन में हो जाए, இதுவரைக்கும் காகத்தை ஒரு நாள் ஒருவர் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரியவில்லை. अब तक किसी ने कौवे को अपने अधीन में ले आया बोलकर हम देख नहीं पाए। எதெல்லாம் மனுஷனை நம்பினாலும் जितना भी मनुष्य पर भरोसा रखे, இந்த காகம் மாத்திரம் ஒரு நாள் மனுஷனை நம்பாது, ये कौवा जो है कभी मनुष्य पर भरोसा नहीं करता, நம்பவே நம்பாது. कभी नहीं भरोसा रखता। அது தூரத்துல இருந்தாலும் भले वो दूर में रहे, கழுத்தை சரிச்சு சரிச்சு ஒத்த கண்ணால பாத்துட்டே தான் இருக்கும். हमेशा गर्दन को टेढ़ा कर करके एक ही आंखों से देखते रहता है। காகத்தை ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியல. कौवे को कोई नहीं बांध कर रख सकता है। இந்த காகம் ये कौवा அது என்னதான் இருந்தாலும் वो कुछ भी क्यों ना हो, நம்மள அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், हम में से बहुत लोग जानते அநேகர் होंगे, கேள்விப்பட்டவும் இருக்கலாம். आप लोग ने कई लोग सुनने भी होंगे। காகம் பெரிய மரத்துல போய் கூடு கட்டுது. कौवा क्या करता है, बड़े बड़े ऊंचे पेड़ में जाकर அந்த घोंसला கூடு बनाता है, கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் போது घोंसला बनाकर अंडा डाल के उसमें जब बच्चा निकलता है, சில வேளைகள்ல கூட்டுல இருந்து குஞ்சு கீழே விழுந்துருது. कई बार उस घोंसले से अंडा नीचे गिर जाता है। மனுஷர்கள் இறக்கப்பட்ட அந்த குஞ்ச கையில தூக்கிட்டா और यदि मनुष्य किसी दया करके उस अंडे को हाथ में उठा दे, அந்த பொல்லாத காக்கைக்குள்ள इस बुरे कौवे के अंदर எண்ணம் என்னன்னா क्या विचार होता है, மனுஷனுடைய கை அந்த காக்கை குஞ்சின் மீது பட்டதுனால मनुष्य का हाथ उस कौवे के बच्चे पर लगा, इसलिए அந்த காக்கா குஞ்சு தீட்டுப்பட்டு போனது. के सोचते हैं ये कौवे का बच्चा जो अशुद्ध हो गया, எல்லா காக்காவை கூட்டிட்டு வந்து सब कौवे को ले आता है அந்த காக்கா குஞ்ச கொத்தி 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 கொன்னு போட்டுருது. और उस कौवे के बच्चे को टोच कर मरा देता है। மனுஷனுடைய கையில் அந்த காகத்தின் குஞ்சு கிடைக்குமேயானால் मनुष्य के हाथ में यदि वो कौवे का बच्चा मिले, தன்னுடைய குஞ்சா இருந்தாலும் भले वो अपना भी बच्चा हो, அவங்க கூட்டமே சேர்ந்து வந்து கொத்தி கொண்டு போட்டுருது. वो साथ में आकर उसे मार के मरा देता है। அந்த அளவுக்கு பொல்லாத சுபாவம் நிறைந்த ஒரு காகம், उतने ही बुरी स्वभाव से भरा हुआ कौवा, எந்த மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அடங்காத ஒரு காகம், किसी के अधीन न रहने वाला कौवा, யாரையும் நம்பாத ஒரு காகம், किसी पर भरोसा न रखने वाला कौवा, இப்பேற்பட்ட ஒரு காகம் ऐसा एक कौवा பஞ்சத்தினால் தேவனுடைய மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது जब परमेश्वर का व्यक्ति कंगाल में बैठा हुआ अकाल में था, ராஜ அரண்மனையில் இருந்து राजा के महल से அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு கொடுத்தது. रोटी और मांस का टुकड़ा लाकर दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மனுஷனுடைய கட்டுக்குள்ள அடங்காத காகம், मनुष्य के अधीन न रहने वाला कौवा கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு परमेश्वर का वचन का अधीन होकर அரண்மனையில இருந்து அப்பத்தையும் இறைச்சி எடுத்துக்கொண்டு தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறது. महल में से रोटी और मांस का टुकड़ा ले आकर परमेश्वर के भक्त को दिया। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन आपको भलाई करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் போது परमेश्वर का वचन जब आपके लिए भलाई करेगा, மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்வார். मनुष्य की सोच और समझ के बाहर परमेश्वर बड़े बड़े कामों को करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் போது जब परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करेगा, உங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தர் பெரிய விருத்தியை கட்டளையிடுவார். आपके वस्तुओं की रीति में आपके जीवन में बड़ा आशीर्वाद देगा। கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் போது परमेश्वर का वचन जब आपके जीवन में भलाई करेगा, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெய்வீக சுகத்தை அனுபவிப்பீர்கள். आपके जीवन में ईश्वरीय चंगाई को अनुभव करोगे। கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீர்கள். आप लोग परमेश्वर के वचन के द्वारा बचोगे। வசனத்தை விசுவாசியுங்கள். वचन पर विश्वास करो, அந்த வார்த்தை அந்த வசனம் உங்களுக்கு நன்மை செய்யும். वही वचन आपके जीवन में भलाई करेगा। வசனம் உங்களுக்கு நன்மை செய்யும். वही वचन आपके जीवन में भलाई करेगा। செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யும். सीधाई से चलने वालों के जीवन में परमेश्वर का वचन भलाई करेगा। கர்த்தர் சொன்ன வார்த்தை यही परमेश्वर के द्वारा कहा செம்மையாய் गया। நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யும். सीधाई से चलने वालों के जीवन में परमेश्वर का वचन भलाई மனுஷன் சொன்ன करेगा। வார்த்தை அல்ல, ये किसी इंसान ने नहीं இது कहा, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ये परमेश्वर ने कहा है। கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் நடப்போம். परमेश्वर के सामने सीधाई से चलो, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई அந்த करेगा। வார்த்தையினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைப்பீர்கள். और उस वचन के द्वारा हर दिन
बचोगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। எல்லாரும் முழங்கால் படியிடும். हम सब घुटने में आएंगे। हम முழங்கால் படியிட்டு ஜெபித்த பிறகு हम सब घुटने में आकर प्रार्थना करने के बाद பாடல்களை பாடும்போது गीत गाते समय நீங்கள் வாக்குத்தத்த வசனம் வைக்கப்படும். यहाँ पर आपके लिए प्रतिज्ञा वचन रखा जाएगा। அது வாக்குத்தத்த வசனம், प्रतिज्ञा वचन, ஸ்டிக்கர் स्टिकर, இது வைக்கப்படும். நீங்க வந்து பாட்டு பாடும்போது காணிக்க போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. ये सब आपके लिए रखा जाएगा। दान डालते समय एक एक करके இப்ப लेके எல்லாரும் जाइए। முழங்கால் படியிடும். अभी सब घुटने में எல்லாரும் आइए, ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில நன்மை செய்யட்டும். ए परमेश्वर आपका वचन मेरे जीवन में भलाई करने உம்முடைய दो। வார்த்தை என் வாழ்க்கையில நன்மை செய்யட்டும். ए परमेश्वर आपका वचन मेरे जीवन में भलाई करने दो। இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தை எடுப்பதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். अभी परमेश्वर के बच्चे वचन लेने के लिए तैयार हो रहे அவருடைய हो। சமூகத்துல ஜெபியுங்க. परमेश्वर के सम्मुख में प्रार्थना உம்முடைய कीजिए। வார்த்தை என் கையில கிடைக்கணும். आपका वचन मेरे हाथ में मिलना है। உம்முடைய வார்த்தை என் கையில கிடைக்கணும். आपका वचन मेरे हाथ में मिलना எனக்கு है। நீர் தருகிற வார்த்தை आप जो वचन मुझे दोगे என் வாழ்க்கையில நன்மை செய்யணும். वो मेरे जीवन में भलाई करने दो। எனக்கு நீர் தருகிற வார்த்தை आप जो वचन मुझे दोगे மனுஷனுடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டாத விதத்துல என் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நடப்பிக்க वो வேண்டும். मनुष्य की समझ के बाहर का बड़े बड़े कामों को करे। நீர் என் வாழ்க்கையில தரக்கூடிய வார்த்தை आप मेरे जीवन में जो वचन दोगे என் வாழ்க்கையில பெரிய விருத்தியும் ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும். वो मेरे जीवन में बहुत बड़ा बहुतार बढ़ाई को ले आए। இப்பொழுது நீர் எனக்கு தரக்கூடிய வார்த்தை आप जो वचन मुझे दोगे என் வாழ்க்கையில பெரிய தெய்வீக சுகத்தை உண்டாக்க வேண்டும். मेरे जीवन में ईश्वरीय चंगाई को ले आए। ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுப்பதற்காக ஆயத்தமாயிரே. इस प्रतिज्ञा वचन को लेने के लिए मैं तैयार உம்முடைய हूँ। வார்த்தை என்னை பிழைப்பூட்டனு. आपका वचन मुझे जीवित रखे। உம்முடைய வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் பிழைப்பூட்டனு. आपका वचन मुझे हर दिन जीवित रखे। எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். हम सब एक पल मात्र पर प्रार्थना करेंगे। உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்யும்படியான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. आपके जीवन में भलाई करने के लिए परमेश्वर ठीक वचन दे। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபியுங்க. हम सब प्रार्थना करेंगे। வாக்குத்தத்த வசனத்துக்காக ஜெபியுங்க. प्रतिज्ञा वचन के लिए प्रार्थना कीजिए। சபைக்காக கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனம் செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யும். कलीसिया में परमेश्वर ने यही वचन दिया है, जो सीधाई चाल चलते उनके लिए मेरा वचन कार्य करेगा। இப்ப நீங்க வந்து வாக்குத்தத்தம் எடுக்க போறீங்க. अभी आप प्रतिज्ञा वचन लेने वाले हो। இது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்க எடுக்கிறது. ये आप अपने व्यक्तिगत जीवन के लिए लेने वाले हो। நீங்க இப்போ எடுக்க போற அந்த வார்த்தை अभी जो आप लुटाने वाले हो ये वचन உங்களுக்கு நன்மை செய்யும். आपके लिए भलाई करेगा। ஜெபிக்க 2 நிமிஷம் ஜெபிப்போம். प्रार्थना कीजिए, प्रार्थना कीजिए। வாக்குத்தத்த வசனத்துக்காக ஜெபியுங்க. प्रतिज्ञा वचन के लिए प्रार्थना कीजिए। ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்க. दिल की गहराई से प्रार्थना कीजिए। ஆண்டவரே நான் வசனம் எடுக்க போறேன். प्रभु जी मैं वचन लेने वाला हूँ। உம்முடைய வார்த்தை என் கரத்துல கிடைக்கணும். आपका वचन मेरे हाथ में मिलने दो। உம்முடைய வார்த்தை என் கரத்துல கிடைக்க உதவி प्रभु செய்யும். जी आपका वचन मेरे हाथ में मिलने दो। கிடைக்கிற உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில நன்மை செய்யட்டும். जो वचन मुझे मेरे हाथ में मिले वो मेरे जीवन में भलाई करे। பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்துல கேளு. भय भक्ति के साथ परमेश्वर के सम्मुख में मांगो। ஹalleluya. ஆவியானவரே धन्यवाद प्रभु, धन्यवाद के वचन परमेश्वर। आमीन हालेलुया। हर एक वचन को परमेश्वर। आमीन हालेलुया हालेलुया। परमेश्वर इस नए साल के लिए परमेश्वर आपने जो वचन ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். परमेश्वर आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। சமூகத்துல வந்திருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आपके सम्मुख में आए हुए अनेक बच्चों को आशीष कीजिए। இந்த வேளையிலே வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்முடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். इस समय भी आपकी प्रतिज्ञा वचन के लिए आपके पास आते हैं। நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என்ன வசனம் கொடுக்கணுமோ அந்த வசனத்தை கொடுப்பீராக. आपके बच्चों को जो वचन आप देना चाहते हो उसे आप दीजिए। நீ சொன்னி
आपने ही कहा மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து புறப்பட்டு कि वर्षा और ओस जो है परमेश्वर के आसमान से उतर आकर பூமியை நனைப்பித்து पृथ्वी को गिला करके அதிலே பயிர் வகைகளை முளைப்பிக்கிறவன் நம்மாய் उसमें जिस प्रकार अन्न धान्य उगता है என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை मेरे मुंह से निकलने वाले हर एक அது वचन அப்படியே செய்ய वो वैसा ही करेगा வெறுமையாய் திரும்பி வராது वो कभी खाली हाथ नहीं लौटेगा நான் செய்யும்படி விரும்பின காரியத்தை நிறைவேற்றி முடியும் मैं जो भी बातें करने के लिए लिया हूँ वचन को पूरा करूंगा வார்த்தையின்படியே मेरे वचन के अनुसार உம்முடைய வார்த்தையின்படியே आपके वचन के अनुसार பிள்ளைகளுடைய கரங்களில் கிடைக்கிற வார்த்தை बच्चों के जीवन में हाथों में मिलने वाला वचन பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே बच्चों के हर एक के जीवन में செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்து आप நிறைவேற்றி जो भी करना चाहते हो उसे पूरा कीजिए प्रभु முடியும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து आपकी भला महिमा हो जाए தாழ்த்தி உடைய கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता है यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता ஆமென் आमीन।